ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வந்து கிளாத்தை வந்து எப்படி கட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான ஃப்ராக் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது நீங்கள் எப்படி அளவெடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி கட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். புகை சூடும் நெடுஞ்சாலையோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கிளாத்து கட் பண்ணாலுமே அப்படியே ஒரு மாதிரி நூல் நூலாக வர மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. நல்ல ஒரு ஈவனாக வந்து கட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஃபேப்ரிக் கட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேலை வச்சு கட் பண்ண மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு சில ஃபேப்ரிக்லாம் அப்படியே நூல் நூலாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து கட் பண்ணவும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். நீங்கள் இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, நுனி இதில் வந்து இந்த இடத்த வந்து வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் கொஞ்சமாக. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் த்ரெட்டெல்லாம் வராமல் எவ்வளோ ஈவனாக இருக்குது. இதே நீங்கள் ஹாஃப் சிசர்லையும் கட் பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக வரும். இதே ஃபுல் சிசர்லையும் கட் பண்ணால் அழகாக வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஈவனாக வந்து வர மாதிரி கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்க் பண்ண லைனில் ஷார்ட்லேருந்து தான் மார்க் பண்ணியிருப்பில்ல, அந்த லைனில் கரெக்டாக வந்து வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வரும். கரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சிசரில் ஹோல்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இரும்பு சிசர்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண கிளாத்தை வந்து நல்லா கட் பண்ண வரும். ஒரு சில இதெல்லாம் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொதறி வச்ச மாதிரி இருக்கும். எது கடிச்சு கொதறி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு கட்டிங்லாம் பார்க்கவே. ஃபஸ்ட்டில் கூட இந்த அப்படி தான் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ண வராது. கட் பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏதாச்சும் ஒரு கிளாத் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழக்கம் வந்து படுத்திக்கிட்டேன். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே 1 டே 2 டே 3ல் வந்து தொடர்ந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நான் தொடர்ந்து எல்லா விஷயமே நான் உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அளவு ட்ரெஸ் தான் நான் வந்து இந்த கிளாஸ்க்குலாம் நான் வந்து எடுக்க போகிறேன். கிளாஸ் முடிய ஸ்டிச் கடைசியில் வேணால் வந்து இன்ச் டேப்பு அந்த அளவு இப்போ ஒரு 3 வயசு குழந்தைக்கு எவ்வளோ மீட்டர் கிளாத் தான் கரெக்டாக இருக்கும், நெக்கால் எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் முழுக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவு ட்ரெஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற கிளாஸ் எல்லா மெத்தடையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் எதுவுமே வேண்டாம். இது வந்து நல்ல ஒரு நைஸ் கிளாத் ஃபேப்ரிக். இதுக்கு வந்து நம்ம லைனிங் வைக்காமல் ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நம்ம பிளாக் கலர் த்ரெட் போட்டால் அழகாக இருக்கும். நம்ம த்ரெட் போட்டதும் அவ்வளோ தெரியாது. இந்த டார்க் ப்ரௌனும் ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியும். நீங்கள் இதில் ஒயிட் இருக்குன்னு சொல்லி ஒயிட் கலர் போடக்கூடாது. நல்லாவே பேரக்டாக நமக்கு வந்து த்ரெட் வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இது வந்து 3 மீட்டர் 5 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அனார்கலி மாடலில் ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிட்ஸுக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது கண்டிப்பாக ஒரு 3 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நான் ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். மிச்சம் எவ்வளோ கிளாத் இருக்குன்னு தெரியல. ஆனால் கம்பல்சரி 2 கிட்ஸுக்கு வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வச்சு பார்த்ததில் எனக்கு 2 ஃப்ராக் கண்டிப்பாக வருது. இல்லை வந்து நான் வந்து எப்படி அளவு எடுக்கிறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறது ஒரு வீடியோ, மார்க் பண்ணி கட் பண்ணுறது ஒரு வீடியோ, ஸ்டிச்சிங் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, தனியாக வந்து சொல்லி தருவாங்க. எனக்கு கிளாஸில் வந்து இன்றைக்கி நம்ம கட் பண்ணி அந்த கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுப்பாங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் கிளாஸில். இன்றைக்கி வந்து இந்த ஃபுல்லாக நான் ஒரே வீடியோ கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து கற்றுக்க போகிறதுனால நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ நான் ஒரு பட்டு பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன்னா அது ஃபுல்லாக சட்டை வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்கிற மாதிரி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும், வேறு ஏதாவது ஃபேப்ரிக்கை வந்து கற்றுக்கணும்,
டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிகினர்ஸாக ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்கோட், கிட்ஸ்க்கான பெட்டிக்கோட், இன்னர் வேர் அதை தான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி தான் கற்றுக் கொடுத்தாங்க. பெட்டிக்கோட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் குழந்தைங்களுக்கு, வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வேர் அதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அந்த மெத்தடை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு அது வந்து யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணால் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லாம் வராமல் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லுக் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எடுத்தோடனே ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு வரலன்னு சொல்லி விடக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணல தான் இருக்குது. நான் வந்து இது வரைக்குமே இந்த ஃப்ராக்கு, சுடிதார் இதெல்லாமே இந்த தனி கிளாஸ் நான் வந்து வெறும் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் நான் கிளாஸ்க்கே போனேன். அதுக்கு முன்னாடி போன கிளாஸ் வந்து தனியாக நான் 12th முடிச்சுட்டு போனேன். அதில் வந்து கொக்கி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் பிகினராக அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் ப்ராப்பராக அதை வந்து அட்டெண்ட் பண்ணலாம் ஸ்டாப் ஆகிட்டேன். அடுத்து செகண்ட் டே நான் வந்து போகிறப்போ ப்ளவுஸுக்கான கிளாஸஸ் தான் போனேன். அதுவும் நான் ஓரளவுக்கு பேசிக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் கற்றுக்கிட்ட பிறகு அதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், போக நிறுத்திட்டேன். அப்புறம் சில இதெல்லாம் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வந்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் கரெக்டான சக்ஸஸ் வந்து வரும். டைலரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து பழகிட்டே இருந்தோம்னா தான் கரெக்டான வந்து வரும். ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு டக்குன்னு பார்த்தோன்னா டக்குன்னு அப்படியே பார்த்து கண்ணால் பார்த்து செஞ்சுருவாங்க. ஒரு சிலருக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு சிலருக்கு வந்து புரியுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃப்ராக்கை வச்சு எப்படி வந்து அளவு ஃப்ராக் வச்சு நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது நான் இந்த ஃப்ராக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ எந்த ஒரு அளவு ட்ரெஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதில் வந்து எந்த பக்கம் வந்து இதுமாரி ஜாயிண்ட் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கீழே எனக்கு வந்து இந்த ஃப்ராக்கில் இது ஒரே ஒரு சைடு தான் எனக்கு வந்து இந்த ஒரு சைடு தான் எனக்கு வந்து ஜாயிண்ட் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக ஒரே கிளாத்தாக வந்து எடுத்திருக்காங்க. நீட்டாக ஒரே கிளாத்தை எடுத்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் வந்து ஒரு பக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போது இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இங்கேருந்து இந்த ஜாயிண்டிங் வந்துடுது இல்லையா, 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை நம்ம இன்ச்சு டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து இங்கேயும் ஜாயின் போட்டிருக்காங்க, இங்கேயும் வந்து ஜாயின் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃப்ராக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரில் டாப் வந்து ஃப்ரில் இப்போ வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருந்துச்சுன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இதே சைஸாக நமக்கு 2 கிளாத்து வேணும். இந்த நம்ம 2 கிளாத் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 1லேருந்து வைக்கணும். எனக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து வருது. அந்த முனையிலேருந்து இங்கேருந்து பிடிச்சதுக்கு எனக்கு 25 வருது. ஆனால் கரெக்டாக 25 எடுக்கக்கூடாது, 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கேன். 26ஆக வந்து எடுத்துக்கிறேன். நம்ம கரெக்டாக 25 நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி 2 கிளாத்தையும் வச்சு நம்ம வந்து இந்தமாதிரி ஸ்டிச் பண்ணும் போது 1 இன்ச் வந்து நமக்கு கம்மியாகும். 1 இன்ச் கம்மியாக நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ராக் அந்த அகலம் வந்து ஒன்றும் பிரச்சனை வந்து ஆகாது. இருந்தாலுமே நம்ம 1 இன்ச் வந்து எப்பவுமே எடுத்துக்கணும். நம்ம இதே பழகணும்னா தான் நம்ம ப்ளவுஸு குர்த்திஸ் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சமயம் யோசிக்காமல் நம்ம டக்குன்னு கரெக்டாக மார்க் பண்ண அளவுலேயே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்ம தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து பத்தாது கிளாத்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஃபுல்லாக எடுத்ததுக்கு வந்து 26 இன்ச் வந்து வந்துச்சு. அது கூட 1 இன்ச் வந்து 27 வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் 27 இன்ச் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அதே அளவுலேருந்து திரும்பி இன்னொரு 27 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். மொத்தமே நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி 27 27ன்னு
2 வாட்டி வந்து மார்க் பண்ணி பிரிச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்க நான் எப்படி வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ கரெக்டாக அங்கேருந்து வச்சு இந்த கிளாத் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக எனக்கு வந்து இங்கே வந்து 27 வந்து வருது. இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பி இந்த மார்க் பண்ண இல்லையா, அங்கேருந்து திரும்பி அகெயின் மறுபடியும் ஒரு 27 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னாலும் தனியாக வந்து 2 ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் தனித்தனியாக கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஜாயிண்ட் போடுறதுனால நீட்டாக ஒரே கிளாத்தை பெருசாக வந்து எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும். ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இந்த 27 தேர்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்து இங்கேருந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மார்க் பண்ண அளவு இங்கே வந்துருக்குல்லையா, அந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ நல்லா 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஓரம் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாடிக்கெல்லாம் ஓரம் அடிக்குது அந்த மாதிரி நம்ம வந்து மடித்து வந்து ஓரம் அடிச்சுக்கணும். இந்த ஃப்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒயர் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹைட் வந்து இப்போது ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து மேலே அந்த ஜாயிண்ட்டும் அந்த கீழே அந்த ஃப்ளோவும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து இன்ச் டேப் வச்சு அளவு எடுக்கணும். 16 வருது. நம்ம 16 அப்போ கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. இங்கே வந்து இங்கே உள்ளே வந்து கிளாத்து ஜாயின் பண்ணி 1 இன்ச்சு வந்து கிளாத் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கான அளவு வந்து விட்டுக்கணும். 17 விட்டுக்கணும். உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளே வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுறது. அந்த கிளாத்தை நம்ம வந்து விடணும். அதுக்காக நான் 17 வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஹைட் வந்து 17. இப்போது நம்ம ரெண்டாவதாக ஒரு 27 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். நல்லா எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து 17 இன்ச் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பேபியோட ட்ரெஸ் தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க 6 இயர் பேபிக்குமே இந்த ட்ரெஸ் வந்து கரெக்டாக வந்து பத்துது. அதனால் இதே அளவு வச்சு இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து கூட்டி வந்து 6 இயர் பேபிக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே அளவு வந்து அப்படியே வந்து இந்த அளவு வந்து 3 இயர்ஸ் பேபிக்கு 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த அளவு வச்சு நீங்கள் வந்து மாதிரி பண்ணலாம். நான் சொல்கிற அளவு வச்சு நீங்கள் வந்து வச்சு பண்ணுற அளவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். 17 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஹைட் வந்து 17 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இது மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேதான் நீட்டாக ஒரு ஸ்கேல் ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா இங்கே இந்த பக்கம் விட்டுருக்கோம் இந்த கிளாத்துக்கு இப்படி ஒரு லைனும் நம்ம இந்த பக்கம் ஏற்கனவே அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு ஸ்கேல் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு நாம் இந்த ஃபேப்ரிக்கை அப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளாத் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் செக் பண்ணுங்கள் அளவு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ண அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதோட ஹைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ண பிறகு நம்ம சரியாக கட் பண்ணலன்னா
அந்த அளவு மாறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நான் கொஞ்சம் இங்கே அன்னியவனாக இருக்குது, அது கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நமக்கு இப்போ ஒரு ஒர்க்கும் கிடையாது. இதை வந்து நம்ம கீழே இந்த மாதிரி 2 ஃபோல்டாக பண்ணி ஒரு தையல் வந்து இந்த கிளாத் ஃபுல்லாக போட்டுக்க வேண்டியதாக போட்டு இதை அப்படியே வந்து வச்சுட்டு மேலே டாப் அந்த ஷிம்மி மாதிரி அதே ஷேப்பில் தான் நம்ம அந்த ஃப்ராக்கு கட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதை எப்படி வந்து கட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறப்ப துணியோட ராங் பக்கம் உள் பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இனிமேல் ஃபோல்ட் பண்ணி அடிங்க. நம்ம நல்ல பக்கத்துலேயுமே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி துணியோட நல்ல பக்கம் நம்மளுக்கு மேலே வர பகுதி, இது நம்மளுக்கு உள்ளார வர பகுதி. ஆல்ரெடி வந்து ஓரம் எப்படி அடிக்கும்னு சொல்லி லைட்டாக நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து போட்டிருப்பேன். இது புரியலன்னா மறுபடியிலேருந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிவிட்டு ரெண்டாவது திரும்பி அது மேலே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கணும். ஃபிங்கரில் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். கிட்ட அந்த கை திரும்பி நம்ம அந்த விரல் கிட்ட வர வரைக்கும் அந்த ஃபீட்டு கிட்ட டச் ஆக வரைக்கும் நம்ம விரல் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு திரும்பி இதே மாதிரி 2 ஃபோல்டாக நம்ம வந்து பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணுங்க. நம்ம அவசரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டிச்சிங் பண்ணுறது நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம். ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி மேலே வச்சுட்டு இங்கே சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். இங்கேருந்து தான் போட போகிறேன், இங்கேருந்து போட போகிறது கிடையாது. இங்கேருந்து போட்டுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே எங்கள் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவுக்கு ஹார்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வந்து ஜாயின் வந்து பண்ணிக்க போகிறோம். அதனால் இங்கேருந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். அப்புறமா இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்போ இது கூட சேர்த்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இங்கேருந்து இது வரைக்கும் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன். நம்ம அந்த இது வந்து ஃபில்ட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் கைக்கு கொஞ்சம் பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 3-2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்க போகிறோம்.
இப்போ இதை ஜாயின் பண்ணது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபில்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு நம்ம மேலே நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த நல்ல சைடு வந்துட்டு அந்த கிளாத்தை ஃபேப்ரிக் பார்த்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்டு வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிளாத் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்குமே நம்ம வந்து அந்த ஃபில்ட்டை வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். நான் இப்போ அரை இன்ச்சுக்கு வந்து வச்சு இதுமாரி ஃபில்ட்டாக எடுத்து பாட்டம் அண்ட் டாப்பு கீழே ஃப்ரில்லு அந்த ஃப்ளோ மாதிரி வரும் இல்லைங்களா, அதுவும் மேலே டாப்பையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். திரும்பி இது மேலே நம்ம இன்னும் ஒரு தையல் வந்து போட்டோம்னா தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது. ஒரே தையல் வந்து இருக்கிறது இன்னும் 2 தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து அழகாக ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஜிப்பெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணி இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு என்ன ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது அதில் வந்து ஜிப் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா இந்த நெட் ஃபேப்ரிக்லலாம் அந்த ஃப்ராக் பர்த்டே ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். இந்தமாரி சிம்பிள் ஃப்ராக்கில் கூட நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணி இன்னுமே நம்ம வந்து ஃப்ராக்கை வந்து அழகாக மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதே பட்டு பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஹூக் பட்டியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதை ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இனிமேல் நான் தனித்தனியாக வந்து போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன், ஜிப் வச்ச ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறேன்னா அதில் வந்து ஜிப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு அதை அதில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வந்து ஒரு நெட்டு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த நெட்டு ஃப்ராக்கை வந்து பண்ண போகிறேன்னா அந்த ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் அந்த வீடியோ காமிப்பேன். இல்லை உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக வேணும் கிளியரானாலும் நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கேன். எடுத்து சொல்ல உங்களுக்கு இது வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகியிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதாவது புரியலன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ராக்கோட ஃபைனல் அவுட்ஃபுட்டு. நீங்கள் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு நம்ம நாட்டும் வைக்க ஒரு எல்லா ஃப்ராக்லேயும் வந்து கிட்ஸு ஃப்ராக்லாம் இருக்கும். நான் வந்து வைக்கல, அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தடுத்து நான் ஒரு ஃப்ராக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அதோட வீடியோ வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தட் பேட்டி கோட்டு ஷிம்மி நம்ம வந்து இதே மெத்தடெலாம் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபுல்லாக நான் அந்த மாதிரி மெத்தடில் இந்த ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோஸ் வந்துக்கலாம்.